வணக்கம் நண்பர்களே. கையில காசு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சூப்பரான பிசினஸ் வாய்ப்பை பத்தி தான். வெறும் 10 ரூபாயில ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? அதுவும் அதிக லாபத்தோட. என்னது 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வித்தா எப்படி கட்டுப்படியாகும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல இந்த 10 ரூபாய் கடை பிசினஸ் வாய்ப்புனா என்ன, அப்புறம் இதுக்கு பொருட்களை எங்கிருந்து வாங்குறதுங்கிற சீக்ரெட், அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன லைசன்ஸ்லாம் தேவைப்படும், ரொம்ப முக்கியமா லாபத்தை எப்படி கணக்கு போடுறது, கடைசியா இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம் வா. ஓகே, இப்ப நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது இந்த 10 ரூபாய் கடைக்கான பிசினஸ் வாய்ப்பு. இவ்வளவு குறைஞ்ச முதலீட்டுல பண்ற இந்த மாடல் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த பிசினஸோட வெற்றிக்கு முக்கியமான ஒரு மன்றம் இருக்கு. அதுக்கு பேரு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். பெரிய வார்த்தையா இருக்கேன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்க ஒரே ஒரு பொருள் வாங்கினா விலை அதிகமா இருக்கும். அதே இது மொத்தமா 1000 10,000 வாங்கும்போது ஒரு பொருளோட விலை பயங்கரமா குறைஞ்சிரும். இதனாலதான் நம்மளால ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வித்தா லாபம் பார்க்க முடியுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு தினமும் தேவைப்படுற சின்ன சின்ன பொருட்கள், உதாரணத்துக்கு ஒரு கிச்சன்ல யூஸ் பண்ற ஸ்பூன் இல்ல ஒரு சின்ன டப்பா, இதுக்கெல்லாம் மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பிசினஸ்ல நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு, அதாவது ரிஸ்க் ரொம்பவே கம்மி. உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் ரொம்ப சுலபமா அமைஞ்சிரும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். சொல்ல போனா இதுதான் இந்த பிசினஸோட உயிர் நாடியே. ஆமாங்க, 10 ரூபாய்க்கு விற்கணும்னா அதுக்கேத்த மாதிரி ரொம்ப மலிவா பொருட்களை வாங்கணும் இல்லையா? அதை எங்க எப்படி வாங்குறதுங்கிற ரகசியத்தை தான் இப்ப பார்க்க போறோம். பொருட்களை வாங்குறதுக்கு முக்கியமா ஒரு 3 வழிகள் இருக்கு. முதல் வழி, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு நேரடியா போறது. இப்போ உதாரணத்துக்கு சென்னைனா பாரிஸ் கார்னர்ல இருக்கிற நைனைப்ப நாயக்கன் தெரு மாதிரி. ரெண்டாவது வழி, ஆன்லைன்ல alibaba.com, madeinchina.com மாதிரி B2B வெப்சைட்ஸ்ல மொத்தமா ஆர்டர் பண்றது. மூணாவது வழி, இதுதான் உங்களுக்கு குறைஞ்ச விலையில பொருட்களை கொடுக்கும். அதுதான் சைனால இருக்கிற தாய்சோ, ஷாண்டோ மாதிரியான உற்பத்தி நகரங்கள்ல இருந்து நேரடியா இறக்குமதி பண்றது. ஆனா இதுக்கு இம்போர்ட் பண்றதுக்கான விதிகளை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்க, the more the showcase, the more the benefit. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். உங்க கடையில எவ்வளவு விதவிதமான பொருட்களை அழகா அடுக்கி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரே இடத்துல அவங்களுக்கு தேவையான நிறைய வெரைட்டி கிடைச்சா திரும்ப திரும்ப உங்க கடைக்கு தான் வருவாங்க இல்லையா? பொருட்களை வாங்குறது பத்தின இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க மறக்காம நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிடாது, அதை சட்டப்படி கரெக்டா நடத்தணும். அதுக்கு சில முக்கியமான லைசன்ஸ்கள் தேவைப்படும். வாங்க, அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, உங்க கடைக்கு தேவையான முக்கியமான லைசன்ஸ்கள் இதுதான். முதல்ல உங்க லோக்கல் முனிசிபாலிட்டில இருந்து ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸும் ட்ரேட் லைசன்ஸும் வாங்கணும். அடுத்தது ஜிஎஸ்டி. உங்க ஒரு வருஷ டர்ன் ஓவர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்புறம் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஒருவேளை நீங்க சாப்பாட்டு பொருட்கள் ஏதாவது விற்கிறதா இருந்தா FSSAI லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். நீங்க நேரடியா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்கன்னா அதுக்கு IEC, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அவசியமா தேவைப்படும். ஓகே, இப்ப நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது ப்ராஃபிட் கணக்கு. இந்த பிசினஸ்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறோம்னு பார்க்கலாமா? இங்க ஒரு பொருளுக்கான லாபத்தை விட எவ்வளவு பொருட்கள் விற்கிறோங்கிற அந்த வால்யூம் தான் மேட்டரே. இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு ஒரு கிச்சன் பொருளை நீங்க 4 ரூபாயில இருந்து 7 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதை நீங்க 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ ஒரு பொருளுக்கு உங்களுக்கு 3 ரூபாயில இருந்து 6 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குது. பாக்குறதுக்கு இது சின்ன லாபம் மாதிரி தெரியலாம், ஆனா கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க வெறும் 1000 பொருள் வித்தா கூட உங்க ஒரு நாள் லாபம் 3000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் போகும். யோசிச்சு பாருங்க, இதுதான் இந்த பிசினஸோட சூப்பர் பவர். இந்த லாப கணக்கீடு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிசினஸ் சம்பந்தமான கணக்குகளை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல இருக்கிற மத்த பிசினஸ் பிளேலிஸ்டையும் ரேட்டு பார்த்துட்டு வாங்க. சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, அதை சரியா மெயின்டைன் பண்ணி வெற்றிகரமா கொண்டு போறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு சில முக்கியமான டிப்ஸும் இருக்கு, அதே சமயம் சில சவால்களும் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ கடைசியா பார்க்க போறோம்.
இந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், சில தவறுகளை பண்ணவே கூடாது. முதல்ல ஸ்டாக் விஷயத்துல FIFO, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முறையா பயன்படுத்துங்க. சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல வாங்கின பொருளா முதல்ல வித்துடுங்க. ரெண்டாவது, ஒரே ஒரு சப்ளையரை மட்டும் நம்பி இருக்காதீங்க, எப்போவுமே 2-3 சப்ளையர்ஸ் வச்சுக்கோங்க. மூணாவது, சீசனுக்கு மட்டும் விற்கிற பொருட்களை வாங்கி அதிகமா ஸ்டாக் பண்ணாதீங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க கடை இருக்கிற லொகேஷன், மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுங்க. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட ஒரு சின்ன ரீகேப். முதல்ல, இது ஒரு குறைஞ்ச முதலீடு ஆனா அதிக அளவுல விற்பனையாகிற ஒரு பிசினஸ் மாடல். ரெண்டாவது, நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா பொருட்களை வாங்குறீங்களோ அதுதான் உங்க லாபத்தோட ரகசியம். மூணாவது, நாள்ல இருந்தே சட்டப்படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுங்க. கடைசியா, உங்க தினசரி பழக்க வழக்கங்கள் தான் உங்க நீண்ட கால வெற்றியை தீர்மானிக்கும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்க பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த பிசினஸ் விளக்கங்கள் உங்களை மிஸ் பண்ணாம வந்து சேரும். இப்போ இந்த பிசினஸ் பத்தின ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, இந்த குறைஞ்ச முதலீட்டு பிசினஸ் உங்களுக்கு சரியானதா இருக்குமா? இதை நீங்க முயற்சி பண்ணி பாப்பீங்களா? உங்க எண்ணங்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.